ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈசன்ஸ் நேவிகேஷன் வந்து நான் உங்களுடைய விக்னேஸ்வரன் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றமில் இருக்கிற மச்சமுனி சித்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த மச்சமுனி சித்தர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாப்புக்கு இறங்கி அங்கேருந்து அப்படியே பின்புறம், அந்த மலைக்கு அப்படியே பின்புறம் பார்த்தீங்கன்னா மச்சமுனி சித்தருங்கிற ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு கூகுள் மேப் மட்டும் யூஸ் பண்ணி வந்துடாதீங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வர்றப்ப நான் அப்படி தான் வந்தேன். கூகுள் மேப் யூஸ் பண்ணி வந்தேன். அது கரெக்டாக வந்து மலையிலேருந்து கொஞ்சம் அடிவாரத்தில் இங்கேயே ஒரு கிராமத்தில் காட்டுச்சு. நேராக போய் முட்டினா வந்து தான் இருக்குது. அதனால் வந்து அந்த கூகுள் மேப் வந்து நம்ம யூஸ் பண்ணி வரல வேஸ்ட்டு. ஸோ மேப் பார்த்து வராதிங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் திருப்பரங்குன்றத்துலேருந்து கிளம்புனீங்கன்னா எக்கோ பார்க்குன்னு சொல்லி கேளுங்க. அங்கே இருக்க யாராச்சும் ஒரு ஆளுங்கக்கிட்ட எக்கோ பார்க் எங்கே இருக்குன்னு கேளுங்க. ஒரு ஷேர் ஆட்டோவோ ஒரு ஆட்டோவோ பிடிச்சி நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடலாம். எக்கோ பார்க் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து மேபி ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளே தான். அப்படியே நீங்கள் கொஞ்சம் அந்த ரவுண்டானாலே கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மலை முகவாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு படிக்கட்டு போடுறது தெரியும். முன்னாடி வந்து கொஞ்சம் பேரிகேட் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் அங்கே முன்னாடி உட்காந்துருப்பார். ஸோ அவங்ககிட்ட கேட்டோம்னா வந்து கோயில் போகிறதுக்கு வழியை வந்து அது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து படிக்கட்டு போகிற வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து சந்தேகமாக கேட்குறதுக்கு இதுதான் மச்சமுனி சித்தர் கோயிலாங்கிற கேட்குறதுக்கு நீங்கள் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, இதான் வழிங்கிற மாதிரி சொல்லி வச்சுக்குவாங்க. இந்த திருப்பரங்குன்ற மலையை சுற்றி வந்து கிட்டத்தட்ட 25 சிவன் கோயில்களும் சித்தர் கோயிலும் இருக்கிறதா வந்து நம்பப்படுது. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். பால்சுனை கண்ட சிவன் கோயில் வந்து நம்ம பார்த்துட்டு போனோம். இதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதாக வந்து இங்கே வந்து மச்சமுனி சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து இங்கே நிறைய இந்த மலைகளை சுற்றி வந்து ஒரு கிரிவலம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி மக்கள் வந்து பார்க்க வர்றவங்க, வெளியில் வந்து பார்க்க வர்றவங்க டேரெக்டாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு மட்டும் தான் போவாங்க. அங்கேருந்து அந்த கிரிவலம் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மச்சமுனி சித்தருங்கிற ஒரு கோயிலும் சரி, இங்கே இருக்க சிவபெருமானுடைய கோயில் நிறைய வீடுகள் வந்து இங்கே இருக்கிறத வந்து சொல்லப்படுது. இந்த மச்சமுனி சித்தர் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை அடிவாரத்துலேருந்து, அதாவது திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துலேருந்து ஒரு 1050 அடி, அதாவது 300 மீட்டர் அந்த ஒரு இடைவெளியில் வந்து அந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா 365 படிகள் இருக்கிறதா வரலாற்று குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக மேபி ஒரு 5 or 10 வருஷத்தில் வந்து இந்த படிகள்லாம் வந்து அமைச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நிறைய படிகள், அதாவது வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் வந்து இங்கே ஏறி வர்றதுக்கு வந்து படிகள் அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதோட படிகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 724, அதாவது 724 ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து, அதாவது மலையடிவாரத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வரணுன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம், முக்கால் மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் ஆகும். அதாவது இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் சொன்ன மாரி, இந்த கோவிலுக்கு போறதுக்கு 2 பாதை இருக்கு போல. 1 காட்டு வழி பாதை, இன்னொன்னு புதுசா அமைச்ச ஸ்டெப்ஸ். சில வீடியோஸ்ல பார்க்கிறப்போ கரடு முரடான ஸ்டெப்ஸ் இருக்கிற மாரி தெரியும். அந்த பாதை இந்த வழியா தான் போகுது. இந்த மச்சமுனி சித்தர் கோவிலுக்கு படி வழியாவும் போலாம், காட்டு பாதை வழியாவும் போலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, லெஃப்ட் சைட்ல மேலே ஏறப்போ காசி விஸ்வநாதர் கோவில், அதாவது மச்சமுனி சித்தர் உயிரோட இருக்கிறது சொல்ற சுனை போய் பார்க்கலாம். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போகும். அந்த பாதை வழியா முருகன் கோவிலுக்கு போகலாம். ஓ மை காட், இங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா இருக்குன்னு. இங்க ஒரு சுனை இயற்கையா உருவாகியிருக்கு. மலையை சுத்தியும் நடுவுல இருக்கிற இந்த சுனையை பார்க்குறப்போ எவ்வளோ அழகா இருக்கு. நீங்க இந்த மலையில இருக்கிற மச்சமுனி சித்தர் ஐயாவை பார்க்க படிக்கட்டு வழியா ஏறி வர்றீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ உங்களால பார்க்க முடியும். இங்க வந்தா போட்டோ ஷூட் கூட எடுக்கலாம் போல. பட் என்ன ஒன்று, இவ்வளோ படி ஏறணும், அதான் கொஞ்சம் கஷ்டம். பட் வியூஸ் வேற மாதிரி இருக்குங்க இங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் ரீச் ஆக போகிறோம். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி என்னால் இந்த கோவில் வந்து சேர எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துச்சு. வை? பிகாஸ் மலையில் ஏறி வர்றப்போ நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்ததால் கொஞ்சம் லேட் ஆச்சு. மற்றபடி அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி மலையில் ஏறி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏர்லியாக வர ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும் அந்த ஃபீல். நான் இந்த மலையில் ஏற ஆரம்பித்தப்போ மார்னிங் 6:30 மணிக்கு வந்தேன். இப்போது இருக்கிற கிளைமேட்டில் சில்லுன்னு நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போக ட்ரை பண்ணால் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக போக ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள், ரைட் சைடில் அது ஒரு வேலி போட்டிருக்கா, அது சுனை தாங்க. சில பேர் அங்கே இருக்கிற தண்ணியில் இறங்குறாங்கன்னு வேலி போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ நம்ம இந்த கோவிலுக்கு போக இப்படி தான் போகணும். சரி வாங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம்.
இந்த சுனையில் வந்து நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸு பிளாஸ்டிக் பாட்டிலாம் வந்து இங்கே போட்டு வந்து அசுத்தப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக சுனைங்கிறது இவ்வளோ நீட்டாக வந்து வச்சுருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற தீர்த்தம் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த வந்து ஒரு தீர்த்தமாக வந்து கருதப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாட்டர் கேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து தயவு செஞ்சு வந்து நீங்கள் குப்பையில் போகிற மாதிரி வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற தீர்த்தத்தை வந்து நம்ம குடிக்கிறது மூலமாக நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கிறதா வந்து நம்பப்பட்டிருக்கு இந்த கோயிலில் இருக்கிற சுனையில். ஸோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பேப்பர்ஸ், கவர்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். சரி, சரிங்க, ஓகே. கோயில் மட்டும் பார்த்து இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். மச்சமுனி சித்தர் கோவில். இது காசி விஸ்வநாதர் கோயில் சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி தான் வந்து மச்சமுனி சித்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் மீன் வடிவத்துல இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து காசி விஸ்வநாதர் கோவில். ஸோ சில பல பாதுகாப்பு காரணம் கருதி வந்து இங்க வந்து வீடியோ எடுக்க விடல. உள்ளுக்குள்ள வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வெளியில வந்து என்னென்ன மாதிரி சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல வந்து கவர் பண்ணிக்கணும். ஓகே, சரி வாங்க போகலாம். ஸோ நம்ம கோவிலுக்குள்ள வந்துட்டோம். என்ன ஒன்று, காசி விஸ்வநாதரை ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அவங்க பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எடுக்கல. பட் கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் பார்வதி ஓவியங்கள் பார்க்க முடியுது ஒரு பக்கம். அப்புறம் மச்சமுனி சித்தரோட போட்டோவும் சுவர்ல இருக்கு. ஆக்சுவலா கோவிலை பாருங்களேன், மலைக்குள்ள அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற சிவலிங்கம் சுயம்பா உருவானதா சொல்றாங்க. ஸோ பாருங்க, நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் சும்மா இங்க உட்கார்ந்து தியானம் பண்ணேன். நல்லா பாசிட்டிவ் வைப் ஃபீல் ஆச்சு எனக்கு. அட் த சேம் டைம் இந்த கோவிலில் ஸ்நாக்ஸ் ஆர் வாட்டர் பாட்டில் கொண்டு வர்றது பார்த்து கொண்டு வாங்க. இங்கே நிறைய குரங்கு இருக்கிறதால பேக் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குது. இன்னொன்று என்னன்னா, மலைக்கு மேலே எந்த கடையும் இல்லைங்க. ஸோ பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே இருந்து கொண்டு வாங்க. பொரிக்கடலை, பாக்கெட் தேங்காய், வாழைப்பழம் ஒருவேளை கொண்டு வர முடியலன்னா மேலேயே வாங்கிக்கலாம். இந்த கோவிலோட நடை திறப்பு நேரம் போட்டிருந்தாங்க. இந்த கோவில் காலையில 8 மணிக்கு நடை திறப்பாங்கன்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் 5 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்களாம். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டோம். இப்போ வந்து நம்ம எங்க போகிறோம்னா வந்து மச்சமுனி சித்தரை காண்றதுக்கு நம்ம மீன் வடிவில இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இங்க இருக்க ஒரு சுனையில. ஸோ வந்து நம்ம வந்து இங்க அந்த சுனை வந்து பாக்குறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால வந்து என்னால் வந்து உள்ள போய் எடுக்க முடியல. நம்ம சிவபெருமானை மட்டும் எடுக்க முடியல. மற்றபடி வந்து ஃபுல்லாக கோயில்ல எல்லா வீடியோ கவரேஜும் எடுத்துட்டு இது வந்து பாருங்க, மதுரை சுத்தியே தெரியுது. வெளிப்புறத்துல அப்புறம் சிவபெருமான் தவிர்த்து வேற என்னென்ன இருக்கோ எல்லாமே வீடியோ கவர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம இந்த கோவிலோட ஹிஸ்டரி பார்க்கலாம் வாங்க. ஸோ வாங்க மச்சமுனி சித்தரோட வரலாறை பார்க்கலாம் தெளிவா. மச்சமுனி சித்தர் பிறப்பே ஒரு அதிசயம் தான் சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? மச்சமுனிங்கிறவர் முன்பொரு காலத்துல நீர்ல ஒரு மீனா இருந்ததாகவும் சிவபெருமான் அவரோட தவத்தின் மூலம் மச்சத்தை மனுஷனாக்குனாருன்னு சொல்லப்படுது. மச்சமுனிங்கிறவர் மனிதனா பொறக்கலங்கிறதும் சிவபெருமானின் தவத்தினால மீனிலிருந்து மனிதனா அவதரிக்கப்பட்டார்னு சொல்லப்படுது. அந்த ஒரு அதிசயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் காலதத்துவம் மற்றும் ஞானம் குறித்து உமாதேவிக்கு கைலாயத்தின் மலை மேல உபதேசத்தை தெளிவாவும் ஆழமாவும் போதனைகளை சொல்லித்தர்றப்போ உமாதேவி அவர்களால முழுமையாக அதனை கவனிக்க முடியாமல் அயர்ந்து விட்டுறாங்க.
இதனால அவர்களோட கவனம் தடுமாறுகிறது. அந்த நேரத்தில் நீரிலிருந்து ஒரு மீன் சிவபெருமான் சொல்வதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் போது மீனின் முழு பக்தியையும் அர்ப்பணிப்பையும் கண்டு வியந்த சிவபெருமான் அந்த மீனை மனிதனாக்கி முனிவராக உயர்த்தி சித்தரின் நிலைக்கு கொண்டு செல்கிறார்னு சொல்லப்படுது. அதனாலதான் அந்த சித்தர் மச்ச முனி சித்தர்னு பெயர் சூட்டப்படுகிறார்னு புராண கதைகள்ல இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த சித்தர் 300 ஆண்டுகள் வாழ்ந்து மக்களுக்கு ஞானங்களை பரப்பியதாகவும் உபதேசங்களை கற்றுக் கொடுத்ததாகவும் மேலும் சித்தரின் சிந்தனைகள் மக்களுக்கும் உதவியதாகவும் சொல்லப்படுது. மேலும் மச்சமுனி சித்தர் சிவபெருமானோட அருளில் கோரப்பட்ட கலையிலிருந்து மக்களுக்கு மூலிகை மருத்துவம் மற்றும் யோகா ஆசனங்களை கற்றுக் கொடுக்கவும் வரலாற்று பக்கத்துல குறிப்பு இருக்கிறது அறியப்படுது. இங்க இருக்கிற சுனை எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மச்சமுனிங்கிறவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறப்போ அவருக்கு தண்ணீர் தாகம் வந்ததாகவும் அப்போ அவரோட தெய்வீக ஆற்றலால சிவபெருமானின் அருள் கிடைக்கவே மலையின் அடிவாரத்திலிருந்து சுனை பாய்ந்து வெளிப்பட்டதா சொல்லப்படுது. இந்த சுனை நிறைய மருத்துவ இலைகள் கலந்திருப்பதா சொல்லப்படுது. இந்த சுனையில இருக்கிற தண்ணிய குடிச்ச நம்ம உடம்புல இருக்கிற தீராத பிரச்சனைகள் குணமாகும்னும் இங்க இருக்கிற மக்களால நம்பப்படுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மச்ச முனிசித்தரோட ஹிஸ்டரி பார்த்தோம். இப்போ நம்ம காசி விஸ்வநாதரோட கதையை தெரிஞ்சுக்கலாம். முன்பொரு காலத்துல கர்சிமுனின்கிற பூதம் ஈஸ்வரனிடம் அழியாவரம் கேட்டதால் ஈஸ்வரன் 1000 முனிவர்களை பலி கொடுத்தால்தான் அந்த வரம் உனக்கு கிடைக்கும் என்று கூறுகிறாரு. அதனால பாறையில இருக்கிற சிற்பத்தில் அமைஞ்சிருக்கிற குகையில பலி கொடுக்க 999 முனிவர்களை உயிரோட அடைச்சு வச்சிடுறதாகவும் இன்னும் ஒரு முனிவருக்காக காத்துட்டு இருக்கிறப்போ முனிவர் நக்கீரர் மலையோட அடிவாரத்துல இருக்கிற சரவண பொய்கையில நீராடி விட்டு கரையில இருக்கிற ஆலமரம் நிழலுக்கு அடியில உட்கார்ந்து சிவபூஜை பண்ணிட்டு இருந்ததாகவும் அப்போ வானத்திலிருந்து பாதி பறவையாகவும் குளத்திலிருந்து பாதி மீனாகவும் தரையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த முனிவரின் கவனச்சிதைவால பூஜை தடையாவதை பார்த்து கொண்டிருந்த பூதம் ஒன்று இவரையும் சேர்த்து 1000 முனிவராக உள்ளே அடைக்கிறது. மேலும் அங்குள்ள முனிவர்கள், நாங்கள் இரையாக போகிறோம், உங்கள் ஒருவரின் வருகையால் என்று கூறி 1000 முனிவர்களையும் பலியிடும் தருவாயில் 1000 முனிவர்கள் ஒன்றாக சேர்ந்து திருமுருகாற்றுப்படை பாடுகின்ற வேளையில் உடனே முருகன் மயில் வாகனத்தில் பறந்து வந்து பூதத்தை சம்ஹாரம் செய்து 1000 முனிவர்களை விடுதலை செய்யறதாகவும் நக்கீரர் முருகனிடம் என்னை அந்த பூதம் தொட்டு தூக்குனதுனால பாவத்தை போக்குவதற்காக காசி சென்று கங்கையில் நீராட வேண்டும் என்று கூறுகிறார். உடனே முருகப்பெருமான் நக்கீரரிடம் நீங்கள் காசிக்கு செல்ல வேண்டாம் என்றும் இந்த இடத்திலேயே காசி தீர்த்தத்தை உருவாக்குகிறேன் என்று கூறி கையில் இருந்த வேலால் பாறையில் கீறியவுடன் அந்த இடத்தில் ஒரு சுனை உருவானதா ஒரு கதை சொல்லப்படுது. நான் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட அப்புறம் அர்ச்சகர்கிட்ட கேட்குறப்போ இந்த சுனையில இருக்கிற மீன்ல வெள்ளை நிறத்துல இருக்கிற மீன் தான் மச்சமுனி சித்தர்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா ஐயாவை பார்க்காம போகக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு 2 டைம்ஸ் காட்சி கொடுத்தாரு. உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்மளும் பார்த்துட்டோங்கிற மாதிரி. இந்த வீடியோ மூலமா நீங்களும் பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சித்தரோட அருளை பெறுங்க. வரப்போற அடுத்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடையும். நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும். பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வெள்ளை நிறத்துல ஒரு மீன் மேல வந்து எட்டி பார்க்கும். அந்த மீன் தான் மச்சமுனி சித்தர்னு சொல்றாங்க. அதாவது இந்த கோவில்ல இருக்கிற இந்த சுனையில மச்சமுனி சித்தர் ஐயா வெள்ளை நிற மீனா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்பப்படுது. தென் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வீடியோ கேமரா கையில வச்சுட்டு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸா உட்கார்ந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருந்தேன். எப்படியாச்சும் ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் இங்க இருந்து ரிட்டர்ன் போகணும்னு ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு 2 டைம் காட்சி கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் அனுபவிக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் ரிலாக்ஸாக வாங்க. இங்கே மச்சமுனி சித்தர் அருள் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈசன்ஸ் நேவிகேஷன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.